அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. இன்று வியாழக்கிழமை, அதாவது குரு பகவானுக்கு உரிய ஒரு நாள் சொல்லுவாங்க. தட்சிணாமூர்த்தின்னு கூட நம்ம குரு பகவானை வழிபடுவோம். அப்படிப்பட்ட இந்த வியாழக்கிழமையில் நம்முடைய வாழ்க்கையில் பணம் கொடுத்து நிறைய பேர் வாழ்க்கையில் ஏமாந்துருப்பாங்க. நம்ம நல்லவங்கன்னு நினச்சிட்டு நம்ம ஒருத்தவங்க கிட்ட பணம் கொடுத்துருப்போம். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க கிட்ட திருப்பி அதை வாங்கிறதுக்குள்ளே நமக்கு போதுங்கிற அளவுக்கு நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சிருவோம். நிறைய பேர் நம்மளை ஏமாற்றக்கூட செய்வாங்க. அப்படி இந்த பண விஷயத்தில், நமக்கு பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் ஏமாந்துருக்கோன்னா நிச்சயமாக இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வீட்டில் பண வரவு மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த இழந்த பணங்கள், நகைகள், பொருட்கள் எதுவாக இருந்தாலும் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல உங்களுக்கு பலனளித்து உங்களுக்கு சீக்கிரத்தில் நம்ம இழந்த அந்த ஒரு பொருளை மீட்டெடுத்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வாழ்க்கையில் இந்த குரு பகவானை நம்ம வழிபட்டோன்னா நமக்கு பணம், புகழ், அந்தஸ்து இது மட்டும் கிடையாதுங்க. நம்ம பண விஷயத்தில் நம்ம ஏமாந்திருந்தால் கூட நமக்கு அது திருப்பி மீட்டு கொடுப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம வியாழக்கிழமையில் செய்ய சொல்கிறோம். நிறைய பேர் வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் சீட்டு போட்டு ஏமாந்துருப்போம். அந்த சீட்டு பணம் எல்லாம் கட்டியிருப்போம். ஆனால் அந்த பணம் திருப்பி நம்ம கைக்கு வரவே வராது. ஏதோ ஒரு காரணத்தால் அவங்கள ஏமாந்துருப்பாங்க. அப்படி நம்மளை யார் ஏமாற்றி இருந்தாலும் பரவாயில்ல, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அப்படி நம்ம பொருளாதார ரீதியாக, பண ரீதியாக நம்மளை இந்த ஒரு விஷயத்தை நமக்கு நம்மளை ஏமாற்றி இருந்துக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு எளிய பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு உதவி பண்ணும். இதற்கு வியாழக்கிழமையில் நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், தப்பே கிடையாது. ஆனால் குறிப்பாக நம்மளுடைய குரு ஹோரைங்கிறது காலையில் ஒரு 6-7, மதியானம் 1 to 2, ராத்திரி 8 to 9 அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஜெட் வேகத்தில் நமக்கு டக்குன்னு ரிசல்ட்டு கிடைக்கணும். அப்படிப்பட்டது தான் நம்ம குரு ஹோரை. அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பலன் கொடுக்கும். இதற்கு நமக்கு ரொம்பலாம் கிடையாது. இதற்கு நமக்கு முக்கியமான தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குரு, அதாவது ஜூபிட்டருடைய சிம்பல், அந்த குரு இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய அந்த ஒரு சிம்பல். இந்த சிம்பலை நம்முடைய வலது கை, உங்களுடைய வலது கையில் குரு மேடு, அதாவது குரு ஹோரையில், குரு கிழமையில், குரு மேட்டில் நம்ம குருவினுடைய அந்த சிம்பல் நம்ம வரைகிறோம். வரைஞ்சிட்டு நம்ம ஆத்மார்த்தமாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் சேர்த்து நம்ம யார்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருக்கோம் அவங்களோட பேரை சொல்லி அந்த பணமானது நமக்கு திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கணும். இப்போ உங்களுடைய வலது கையில் நீங்கள் இதை சிம்பிள் வரைகிறீங்கன்னா உங்களுடைய இடது கையில் வச்சு தான் வரைய முடியும். அப்படி இடது கையில் நிறைய பேருக்கு அந்த பழக்கம், அந்த எழுதுகிற பழக்கம் வராது. அப்படி இருக்கிறவங்க குழந்தைங்க கிட்ட சுவிட்சு பண்ண சொல்லலாம், இல்லை கணவர்கிட்ட சுவிட்சு பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைம்மா எங்களால் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதற்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, சுத்தமான மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். இப்போ எங்கள் கிட்ட பூஜைக்கு இல்லைன்னா பரவாயில்ல, அவசரத்துக்கு நீங்கள் ஒரு சமையல் கிட்ட வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா நம்ம கிச்சனில், அதை கூட உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் மஞ்சத்தூள் மட்டும் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணீர் இல்லாட்டி பன்னீர் விட்டு நான் பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு சின்ன ஒரு குச்சியில் தொட்டு இந்த ஒரு ட்ராயிங், இந்த சிம்பிளை நீங்கள் வலது கையில் குரு மேட்டில் வரைகிறீங்க. எங்களுக்கு அப்படிலாம் பண்ண முடியாதுமா அப்படிங்கிறவங்க நம்மளுடைய பேனா இருக்கும் பார்த்தீங்களா, கருப்பு கலர் பேனாவை மட்டும் தவிர்த்துட்டு வேறு ரெட் எடுத்துக்கலாம், ப்ளூ எடுத்துக்கலாம், க்ரீன் எடுத்துக்கலாம், ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த சிம்பிளை உங்களுடைய குரு மேட்டில் உங்களுடைய வலது கையில் நம்ம வரைகிறோம். இவ்வளோ தான். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும் இந்த சிம்பிளானது. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம பணம் எப்படியாச்சும் நம்ம, ஏன்னா ரொம்ப கஷ்டம், எல்லாருமே பணத்துக்காக கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம். அந்த கஷ்டப்பட்ட பணம் திருப்பி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டி செஞ்சு பாருங்களேன். நிச்சயமாக இந்த குருவுடைய அருளால் அந்த இழந்த பணத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்ம செய்ய போகின்ற அந்த குரு ஹோரை, அந்த நேரம், அந்த பிரார்த்தனை, இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக நமக்கு அதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்குங்க. நம்முடைய ஆள்காட்டி விரலுக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம்தான் குரு மேடு. அதனால் இந்த வலது கையில் குரு மேட்டில் இந்த நீங்கள் மஞ்சள் தொட்டும் நீங்கள் பண்ணலாம், இல்லாட்டி பேனா வச்சு நீங்கள் வரைபடத்தை கூட வரைஞ்சிக்கலாம். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வரைகின்ற அந்த சிம்பல்,
அதாவது அந்த குருவினுடைய அந்த சிம்பலானது நமக்கு பணத்தை ஈர்த்து நம்மிடமே திருப்பி கொண்டு வந்து தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை நிச்சயம் தரும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு பரிகாரமானது நல்ல பலனளிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.